ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிஷ் சேனல். நான் தான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குடைமிளகாய் சாதம் எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய பசங்களுக்கு லஞ்சு குடமிளகாய் சாதம் தான். ஸோ குடமிளகாய் சாதம் எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். குடமிளகாய் சாதம் செய்ய தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், தக்காளி, குடமிளகாய் ஒரு குடமிளகாயை நல்லா சீவி வச்சுருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியா அரை ஸ்பூனு, கரம் மசாலா அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் கூட நல்லாயிருக்கும். நான் பூண்டு இருக்கிறதால பூண்டை மட்டும் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி முழுமையாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட குடமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் குடமிளகாய் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி இது மாதிரி நல்லா வதக்கி விடலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இது மாதிரி வதக்கினா போதும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குடமிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வதக்கிக்கலாம். இதில் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஊற்றக்கூடாது. லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். நம்ம தட்டை போட்டு மூடிக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் உதிரி உதிரியாக சாதம் வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா குடமிளகாய் சாதம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் இதை தான் சாப்பிட போகிறோம். தொட்டுக்கு அப்பளமும் செஞ்சுருக்காங்க. உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறீங்க. பாய்.